நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். துலா ராசியை பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த வார ராசியில் இந்த கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை இந்த ராசிக்கு வழங்க இருக்கிறது என்பதை பார்த்தால் ரொம்பவும் அமக்கலமாக இருக்குங்க. துலா ராசியை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இது ஒரு மாபெரும் சிறப்பு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், அது அதை விட இன்னும் சிறப்பு. 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், பாக்கிய நிறைவுகளை பெறுகிறீர்கள். 11ஆம் வீட்டை குரு பார்த்து உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் பூர்த்தியாகிறது, செயல் வடிவமாகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். ராசியை குரு பார்த்தாலே இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து நிச்சயமாக உயரும். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் அப்படின்னும்போது வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம். அப்படி உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசிடென்ஸ், வீடு மற்றும் வாகனம், தாயார், பிள்ளைகளுடைய கல்வி, இவங்களை பற்றிய சிந்தனைகள் தான் இருக்கும். அதை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள், அதுவும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க இல்லையா, இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்லது சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு, அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது 3ஆம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்து அதிபதி 3இல் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கிய நிறைவை தர இருக்கிறார். பாக்கியங்கள் குருவும் பார்க்குறார், புதனும் பார்க்குறார். அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும் அந்த வீட்டு அதிபதி. அப்போது உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும், அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்கிய நிறைவு இருந்தால் எதையும் போராட வேண்டாம், ரொம்ப சர்வசாதாரணமாக எதுவும் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். மற்றபடி பார்க்கும் பொழுது 4இல் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்குதுங்க. நடக்கட்டும். அர்த்தாசிரம சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனியால் ஏற்படக்கூடிய தீட்சண்யம் நிச்சயமாக குறையும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரிவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அர்த்தாசிரம சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அவர் ஏற்கனவே உங்கள் வீட்டில் தான் உச்சமடைகிறார் சனி பகவான். அதனால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் உங்களுக்கு சனி, அதாவது அர்த்தாசிரம சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்தளவுக்கு தீட்சண்யத்தை அவர் தரமாட்டார். 5ஆம் இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க 5ல் குரு. ஏன்னு சொன்னால் 5ஆம் இடம் சிறப்பாகிறது. புத்திரிகள் ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்களால சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். குருமார்களுடைய ஆசீர்வாதம், ரிஷிகளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். அடுத்தது 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகள், மறைமுகமான எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது அப்புறம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால்
மாபெரும் சிறப்பு. உங்கள் வாழ்க்கை துணையால் இந்த வாரம் ஒரு ஆதரவு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதனால் பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 8ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கிரன் நல்ல நிலையில் ஒரு கேந்திரம் ஏறி இருக்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பானது ஒரு காலகட்டம். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும். மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு வேலை பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் 8 ஹவர் டியூட்டினா ஒரு 10 ஹவர் வேலை பார்க்கக்கூடிய நிர்பந்தமோ ஒரு அமைப்போ ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நல்லா வியாபாரம் பண்ணி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது அமைகிறது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.